திக்னஸ் வந்து நமக்கு ஈஸியாக தெரியும். அதுக்கப்புறம் நோஸ் போட்டது இந்த பக்கம் ஒரு சி, அப்படியே ஃப்ளிப் பண்ண மாதிரி இந்த பக்கம் ஒரு சி போட்டு நடுவில் ஒரு யூ போட்டு 2 சின்ன டாட் மாதிரி நம்ம போட்டோம்னா நோஸ் கிடச்சிரும். அது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான், பட் ஆனால் அவங்களோட அந்த நோஸோட ஷேப்பை பொறுத்த மாதிரி மாற்றணும். அண்ட் தென் லிப்ஸ் பார்த்தீங்கன்னா, லிப்ஸ் வந்து அவரோட ஃபேஸ்லேயே ரொம்ப பெருசாக நல்லா தனியாக தெரியறதுனால அது இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப பெருசாக ப்ரொபோஷனலாக நம்ம வரைய போகிறோம். ஸோ மேலே அதே மாதிரியே சின்னதாக ஒரு வி போட்டு 2 சைடும் லைக் ஒரு கர்வி லைன் போட்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் உள்ளே ஒரு மேலே ஒரு சி, கீழே ஒரு எலாங்கேட்டட் சி போட்டு கீழே அந்த லிப்ஸ்குள்ளே இருக்கிற அந்த டீத் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த லிப்புக்கு கீழே அண்டர் லிப் கீழே ஒரு சின்ன தாடியையும் போட்டுக்கிட்டோம். அண்ட் தென் இந்த ஜடை பின்னலுக்கு பின்னாடி அந்த முடி தெரியுது பார்த்தீங்களா, அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஜடை பின்னல், அது வந்து அந்த தலைக்கு பின்னாடி வரதுனால பாதி சி மட்டும் தெரியும். ஸோ அதை நம்ம வரைஞ்சிருக்கோம். இதில் நான் டைரக்ஷனுக்கு அந்த சின்ன ஃபைன் லைன் போடாமல்